ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே. எல்லோரும் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நைட் 12 போல் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணோம். அடுத்த நாள் வந்து என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணியிருந்தன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சோம் பார்த்திங்கன்னா, சாம்பார், வாழைக்காய் பொரியல், மாங்காய், தயிர் பச்சடி, அவியல், இஞ்சி கிச்சடி, பாயசம், வடை, சாதம், இதெல்லாம் பருப்பு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். அன்றைக்கி டேவே ஃபுல்லாக ஹாப்பியாக போச்சு. இதோட ஃபுல் வீடியோ எப்படி பண்ணுறோன்றதை நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து வாழைக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கரண்டி போல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக உப்பு, சிக்கன் மசாலா போட்டு இறக்குனிங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிஷ் வந்து அவியல் செய்கிறதுக்கு எல்லா காயும் எடுத்துக்கோங்க. கேரட், கொத்தவரங்காய், மாங்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், வெண்டைக்காய் எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், மஞ்சள் பொடி, இதெல்லாம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு நம்ம அந்த காயோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் உப்பு போட்டு ஒரு 4 விசில் போல் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்குனிங்கன்னா அவியல் வந்து ரெடி ஆகிடும். அடுத்த டிஷ் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு அது கூடவே ஒரு 1.5 கரண்டி போல் மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் கடுகு, வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாங்காய் ப்ளோட் வந்து ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் பச்சடி வந்து வெள்ளரிக்காய் வந்து ஒரு விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அந்த வெள்ளரிக்காயோடையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு தயிர் ஊற்றி கலர்னிங்கன்னா வெள்ளரிக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடும். இஞ்சி கிச்சடி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தேங்காய், கொஞ்சமாக சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது கூடவே தயிர் கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா இஞ்சி கிச்சடி வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து மிளகா பச்சடிக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 போல் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1.5 கரண்டி போல் மிளகாத்தூள், புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும். நல்லா சுருண்டு திக் கன்சிஸ்டன்சி வரும்போது இறக்குனிங்கன்னா மிளகா பச்சடி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிஷ் வந்து சாம்பார் வந்து குக்கரில் வந்து பருப்பு ஒரு 1.5 உலக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதை கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 பல்லு போல் பூண்டு, மஞ்சள் பொடி, சீரகம், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சாம்பார் செய்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக கத்திரிக்காவையும் வெண்டைக்காவையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பொடி இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய் போட்டு ஒரு 2 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னா அது கூட உப்பு போட்டு ஒரு 2 கரண்டி போல் மிளகாத்தூள், ஒரு 3 கரண்டி போல் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு அந்த காய்கறியோடு இந்த இதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு இறக்குற டைமில் வெந்தயம், சீரகத்தை நல்லா வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டேஸ்டியான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து நான் ரசம் பண்ணியிருந்தேன். அந்த ரசத்தோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பருப்புக்கு வந்து அந்த பருப்பை வந்து வேக வச்ச பருப்பொடி, தேங்காய், பூண்டு, சீரகம், மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க.
பருப்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து வடை செய்யறதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கூடவே ஒரு கப்பு போல் உளுந்து எடுத்துக்கோங்க. நல்லா அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சி சுட்டிங்கன்னா வடை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் பாயசம் செஞ்சோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.